சேமியா கேசரிக்கு முதல்ல நம்ம சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு அகலமான பேனை எடுத்து ஸ்டோவ்ல வச்சு பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நான் இந்த ரெசிபி செய்ய 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இது 250 ml கப். நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே பேன்ல இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி ரோஸ்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. எந்த கப்பில் சேமியா எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி அளவு சரியாக இருக்கும். தண்ணி சூடாகி கொதிக்க ஆரம்பித்ததும் வறுத்து வச்ச சேமியாவை சுடு தண்ணியில் சேர்த்துருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு பேனை மூடி வச்சு சேமியாவை வேக விடலாம். ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். சேமியா பாதி வெந்ததும் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கலர் சேர்க்காமையும் இந்த கேசரியை செய்யலாம். சேமியா வெந்ததும் 3/4 கப் சர்க்கரை சேருங்க. சர்க்கரையும் நான் அதே கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். சேமியா நல்லா வெந்த பிறகு நீங்கள் சர்க்கரையை சேருங்க. சர்க்கரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சேமியா வேகாது. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்த தண்ணி வத்தினதும் நீங்கள் சர்க்கரை சேருங்க. சர்க்கரை சேர்த்தப்புறம் அதுவே கொஞ்சம் மெல்ட் ஆகி தண்ணி விடும். சர்க்கரை நல்லா கொதிச்சு கெட்டியானதும் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். கடைசியா 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கேசரியை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். ஆறின பிறகும் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கார அப்பம் பண்ணுறதுக்கு முதல்ல மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சில இன்க்ரீடியன்ஸை சேர்த்து ஊற வைக்க போகிறேன். 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அடுத்து 75 கிராம் தோரம்பருப்பு போடுங்க. நெக்ஸ்ட் 50 கிராம் உளுந்து சேருங்க. நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வைங்க. அரிசியும் பருப்பும் 2 மணி நேரம் ஊறிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சுக்கலாம். ரெண்டு தடவை அரைச்சுக்கோங்க. அரையறதுக்கு அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணியை ஊத்துறேன். நல்லா பேஸ்டா அரைங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பேஸ்டா அரைக்கணும். அடுத்து சில இன்கிரீடியன்ஸை சேர்த்து கோர்ஸா அரைச்சுக்கலாம். அதுக்கு 3 காஞ்ச மிளகாய்,
1/4 டீஸ்பூன் சீரகம், 5 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் போடுறேன். 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா கோர்ஸாக அரைங்க. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிச்சதும் 10 சின்ன வெங்காயம் மெலிசா கட் பண்ணது போடுங்க. 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நறுக்கினது சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தாங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வதக்கின வெங்காயத்தை மாவில் சேர்த்துருங்க. அரைச்ச தேங்காவையும் மாவில் சேர்த்துருங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன குழி கரண்டி மாவு எடுத்து மெதுவாக எண்ணெயில் ஊற்றுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து பொன்னிறமானதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வேக விடணும். வெந்த பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு சுட சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.